ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டீப் ட்ராப். இது ஒரு கொரியன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர். நம்ம ஹீரோயின் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. பட் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கவே இல்லை. அவங்க செக்ஷுவல் லைஃப்லையும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது. இதனால் நம்ம ஹீரோயின் சேர்ந்து ஒரு ட்ரிப் தான் இருக்காங்க. அங்கே தான் அவங்க நம்ம தலைவனான டான்லியை பார்க்குறாங்க. அவரை பார்த்ததுக்கப்புறம் இவங்க லைஃப் எப்படி தலையில் மாறுது, அதுக்கடுத்து இவங்க வாழ்க்கை நடந்த மிகப்பெரிய சம்பவங்கள் என்ன, இதை சொல்லிட்டு ஒரு படம் தான் டீப் ட்ராப். இது கொரியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இந்த கதையில் கேட்டதுக்கப்புறம் ஏன்டா ரியல் லைஃப்ல இப்பெல்லாம் நடக்கும்னு தோணும். அந்தளவுக்கு ஒரு சம்பவம். அண்ட் இந்த படத்தோட ஆக்டர் நம்ம டான்லி. இவர் நீங்கள் மோஸ்ட்லி நிறைய மாசான ஆக்ஷன் படத்தில் ஹீரோ பார்த்துருப்பீங்க. பட் அந்த படத்தில் இவர் தான் மெயின் வில்லனு. இவரெல்லாம் நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறப்ப இருக்க கூட இப்போ இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக ஒரு வில்லன் அடிச்சிருப்பாரு. சரி, இப்போ வாங்க டீப் ட்ராப்புங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோவான ஜான்சி காமிக்கிறாங்க. அவன் பார்த்தா வேகமாக ஓடி வந்து ஒய்ஃபை பார்ப்பான். பார்த்தா அவள் பாட்டு ஹாஸ்பிட்டல் உட்காந்து அழுதுட்டு இருப்பா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ காரணமாக 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் 2 குழந்தைய பிறக்கல. ரீசெண்டாக நம்ம ஹீரோயின் ப்ரெக்னென்ட் ஆயிருப்பா. பட் அந்த குழந்தை வயிற்று தங்காமல் வந்திருக்கும். அந்த குழந்தை மிஸ்கரேஜ் ஆகிருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு கஷ்டமாயிரும். இதனால் நம்ம ஹீரோ ஒரு மிக டிப்ரெஷனுக்கு போயிடுவான். 2 பேத்துக்குள்ள பெருசாக இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பேச்சுவார்த்தை இல்லாமல் தனித்தனியாக இருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோனுக்கு வருத்தமாக இருக்கும். அடிக்கடி டாக்டர் பார்க்க வரப்ப இங்கே பாருமா, இந்த மாதிரி குழந்தை கருக்கலைஞ்சு நினச்சி நீங்கள் எதுக்கு டிஸ்டர்ப் ஆகாதீங்க. முக்கியமாக இந்த மாதிரி ஆறது காரணமே டிப்ரெஷன் தான். செக்கானுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நீங்கள் போய் ரிலாக்ஸாக இருங்க. அப்படின்னா தான் குழந்தை பிறக்குன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சின்ன வீட்டுக்கு வந்துடுறா. அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிப்பாங்க. அவன் டெய்லி வேலைக்கு போவான். ஒரு குழந்தை பிறக்கலைங்கிற வருத்தம் நம்ம ஹீரோக்கு வந்துட்டே இருக்கும். நைட்டெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிங்க்ஸ் பண்ண போவான். மூக்கு மட்டும் குடிச்சிட்டு ரொம்ப சொம்ம வீட்டுக்கு வருவானா. இதை பார்த்து ஹீரோனுக்கு வருத்தமாக இருக்கும். ஹீரோயின் வீட்டில் உட்காந்து லேப்டாப்பில் எதாவது பார்த்துட்டு இருக்கா. தன் யாருக்கும் ஃபோன் பண்ணி ஏதோ ஒன்று கேட்டுட்டு இருக்கா. தன் நைட்டு ஹீரோட பக்கத்தில் வந்து எங்க நம்ம 2 பேருக்கு நடுவில் கொஞ்ச நாட்களில் பேச்சுவார்த்தை கிடையாது. நம்ம கொஞ்ச நாள் எங்கேயாவது போகலாமா, ஒரு ட்ரிப் போகலாமான்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோக்கு அதை கட்டுன்னு தோணுது. சரின்னு அடுத்த வாரமே ஒரு தீவுக்கு ட்ரிப் போகிறதா இருக்காங்க. பார்த்தா கப்பல்லாம் பிடிச்சி ஒரு தீவுக்கு வருவாங்க. நம்ம ஹீரோ இடத்துல பார்த்துருப்பா. சரின்னு இவங்களுக்கு கார்ட்டாக அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிறப்ப பார்த்து சிக்னல் இருக்காது. அது இப்போ அந்த ரோடு பிளாக் ஆகிருக்கும். ஹே, கரெக்டாக நடந்தானா, நீ எதுக்கு சிக்னல் கிடைக்கிறப்ப அவங்களுக்கு ஃபோன் பண்ணிப்பாரு. அப்படின்னா தான் போக முடியும்னு சொல்கிறப்ப இவ்வளோ ஃபோன் பண்ணி பார்ப்பா. எப்படி அடிச்சு பிடிச்சி இவங்க போக வேண்டிய இடம் வந்துடுது. அது பார்க்க ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்கும். அதாவது சின்ன இடம் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹீரோ சேர்ந்து அங்கே போவான். பார்த்து அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருப்பா. எங்க இதை ஹோட்டலா சாப்பிட நல்லா இருக்குன்னு கேட்குறப்ப அவள் எதுவும் பேசாமல் இருப்பா. இதை பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் அந்த இடத்துக்கு நம்ம தலைவனான டான்லி வருவான். ஆள் பார்க்குறதுக்கு ரகடா மொட்டை பீஸாக இருக்காரா. இதை பார்த்து 2 ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோவை பார்த்து எங்க நம்ம இங்கே இருக்கணுமா, வாங்கலே நம்ம இங்கேருந்து போகலாம் கேட்டால், ஏமா நீ தான் கூட்டி வந்த உட்காரன்னு சொல்லி அதனால் கூடுவாங்க. சார் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டால், அதுவா இங்கே சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா, இன்னைக்கு செலக்ட் பண்ணலாம். அப்புறம் நான் சூப் போட்டு கொண்டாருன்னு சொல்கிறப்ப அவங்களும் சிக்கன் செலக்ட் பண்ணுவாங்க. இவனு சேர்ந்து சிக்கனில் அறுத்து சூப் போட்டுட்ருப்பான். அதே நேரத்தில் இந்த பொண்ணு இருந்தால அதை ஒய்ஃபா யான்னு தெரில. பட் அந்த பொண்ணை போட்டு திட்டிகிட்டே இருப்பான். அந்த பொண்ணை போட்டு மிதிச்சுட்டு, ஹே கஷ்டமாக வந்திருக்காங்களே அவங்கள போய் பார்க்க மாட்டியா, போய் பாருன்னு சொல்லி அடி நடிச்சிட்டு இருப்பான். இதை பார்த்து இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சேர்ந்து கொண்டாங்க கழிச்சு அவன் சூப் கொண்டு வருவான். நம்ம ஹீரோ குடிச்சு பார்ப்பான். பார்த்து செம சூப்பராக இருக்கும். தென் அப்படியே அவங்ககிட்ட சரக்கு கிடைக்கும்னு நினைக்கிறப்ப, சரக்கா நானே செய்கிற சரக்கு இருக்குது வேணா அதை கொண்டு வரேன்னு சொல்லி ஒரு பவுலை கொண்டு வருவான். சார் இந்த மாதிரி சரக்கில் நீங்கள் குடிக்க வாய்ப்பே இல்லை, வேணா குடிச்சு பாருங்கன்னு சொல்லி சரக்கு ஊற்றிட்டு இருப்பானா. அப்போ தான் அவங்கள பற்றி கேட்டுட்டு இருப்பான். சார் நீங்கள் யார், 2 பேர் லவரான்னு கேட்குறப்ப, சேச்சா லவர்லாம் கிடையாது, இங்கே 2 பேருக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. உடனே இருந்தாலும் 5 வருஷம் ஆச்சா சார், அப்போ உங்கள் குழந்தைங்க எங்கன்னு கேட்குறப்ப நம்ம இருக்கு ஒரு மாதிரி இருக்கும். சாரி சார், எங்களுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல, நாங்கள் இப்போது தனியாக தான் இருக்குன்னு சொல்கிறப்ப, சார் நீங்களும் கவலைப்படாதீங்க, கரெக்டான இடத்த வந்திருக்கீங்க, இங்கேருந்து போகிறப்ப மட்டும் பாருங்கள், நீங்களும் தெம்பாக போவீங்க, உங்களால் குழந்தை பார்த்துக்க முடியும்னு சொல்லி ஆள் பாசிட்டிவ் பேசுவானா. இதை பார்க்க நம்ம இருக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி அவங்கள உட்காந்து சரக்கில் அடிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனே கொஞ்ச நேரத்தில் எழுந்து போயிடுவான். சார் பக்கத்தில் காடு இருக்குல்ல, அங்கே வேட்டையாட போனோம், நீங்களோட இங்கே உட்காருன்னு சொல்லி ஆள் படம் கிளம்பி போயிடுவானா. இவங்களுக்கு சேர்ந்து மாற்றி சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்து சரக்கு காலி ஆயிரும். சரி நான் ஊத்துறேன்னு சொல்லி நம்ம இந்த பவுலை கடுத்துவானா. பார்த்தா உள்ளே இருக்கிறது பூரானா இருக்கும். இதை பார்த்து இவங்களுக்கே வேண்டு இருக்கும். ஆக்சுவலி பூராலாம் இருந்தாலும் சரக்கு ரெடி பண்ணியிருக்கான். இதை பார்த்து இவங்க பயந்து போயிடுவாங்க. பட் அவங்களுக்கு தான் பூரான் பாம்பளை பெரிய விஷயமா பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. இந்த ஆள் சரின்னு காட்டுக்குள்ளே போயிடுவான். நம்ம ஹீரோ ஏறணும். சரி வாமா நம்ம இங்கே ட்ரிப்பு தானே வந்தோம், சும்மா சுற்றி பார்ப்போன்னு அந்த காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோ இங்கிட்ட மனுப்பி வைப்பான். ஏன்னா நடுவில் கொஞ்ச நாள் 2 பேரும் பேசாமல் போனது மனசாப்பில் வந்துச்சுல, அதை பற்றி பேசிட்டே இருப்பாங்க. சடனாக அந்த ஆள் வந்து, சார் உங்களுக்கு மான் கறி கொண்டு வந்திருக்கேன், இது காட்டு மான், இதை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஆண்மோடைய அதிகமாகும், கூடவே மலைப்பாம்பெலாம் கொண்டு வந்திருக்கேன், நைட்டு தான் டின்னரு, நீங்கள் இங்கேருந்து சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்கிறப்ப இவங்களும் சரி அங்கேயே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால இந்த பாம்புக்கு ரெட்டு வந்து வகையை சமைச்சா தருவான். 4 பேர் ஒன்றாக்க சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு இருப்பாள், அவள் வந்திருந்து பேசவே இல்லை. ஆமாம் இவங்க யார், வந்திருந்து பேசலாம் கேட்குறப்ப, இவளா இவ ஒய்ஃப் தான், இவளால் பேச முடியாது, அதான் வந்திருந்து உங்கள்கிட்ட பேசலன்னு சொல்கிறப்ப நம்ம வீடு சரின்னு இருக்கான். இதை நல்லா குடிச்சு பாட்டெலாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. நம்ம ஈனு சரி பாத்ரூம் போகிற அங்கே கிளம்பி
போவா. அப்போ அந்த பொண்ணு இருக்கால, என்னன்னு தெரியல நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணு மேலே ஈர்ப்பு வரும். அந்த பொண்ணு பார்க்க அழகா அவர் ட்ரெஸ் ரிமூவ் ஆகிருக்கும், லைட்டாக தொட தெரியுது, க்ளீவேஜ் தெரியுது, இந்த மாதிரிலாம் இருக்குமா. இதை பார்த்து நம்ம ஹீரோ டெம்ட் ஆக ஆரம்பிச்சிருவான். சார் நம்ம கார் ஆட்டு இங்கேருந்து போகலான்னு பார்க்குறப்ப, சார் நீங்கள் எங்கே போக போகிறீங்க, நீங்கள் நல்லா குடிச்சிருக்கீங்க, உங்களால் கார் ஓட்ட முடியாது, அது போய் தீவு ஃபுல்லாக தெரியலிட்டே இருக்காது, தேவையில்லாமல் நீங்கள் போனால் டேஞ்சராக தான் இருக்கும், அண்ட் நீங்கள் தங்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு இடமும் கிடையாது, பேசாமல் நைட் இங்கே இருக்குன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கிற ரொம்ப பிடிச்சி போச்சு, நான் பேசாமல் இங்கே தங்கலான்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கே தங்கலான் இருப்பான். அதுக்கப்புறம் திரும்ப உட்காந்து எல்லாம் சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த ஆளை பார்த்து, சார் உங்கள் ஒய்ஃப் ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு பாட்டுறதா சொல்லுவானா. அப்போ அந்த நைஸாக நம்ம ஹீரோ காதுகிட்ட வந்து, என்ன சார் உங்களுக்கு என் ஒய்ஃப் பிடிச்சிருக்கா, அவளோட படுக்கணும் ஆசையாக இருக்கான்னு கேட்குறப்ப நம்ம இருக்க ஒரு மாதிரி இருக்கும். பக்கத்து ஹீரோன் இருக்கனால எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பான். அப்புறம் தான் அந்த ஆள் அந்த பொண்ணை போய் சொல்லுவான், இவரோட பேர் மின்ஹி, சின்ன வயசுலேருந்து அவள் என்கிட்ட தான் இருக்கா, ஸ்டார்டிங்கில் என்ன நீங்கள் விட்டுரு நான் இங்கேருந்து போகிற மாதிரி சொல்லிட்டு இருப்பேன், எனக்கு ரொம்ப கோவமாயிரும், கோவத்தில் கத்தி எடுத்து அவன் நாக்கி வெட்டி விட்டேன், அதோட பேச முடியலன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து இவங்களுக்கு ஷாக்காக இருக்கும். உடஞ்சி போய் நின்றுட்டு இருக்கிறப்ப, என்ன சார் உண்மை நம்பிட்டீங்களா, அவள் பிறந்தலேருந்து உண்மை தான், வாய் பேச முடியாது, நீங்கள் எது கண்டுக்காதீங்கன்னு சொல்கிறப்ப, ஓ அப்படியா நானே பயந்து போயிட்டேன்னு நல்லா சரக்கு அடிப்பாங்க. அப்புறம் நைட் ஆயிரும், நம்ம இருக்கு ரூமில் கொடுத்துருப்பாங்க, இவளும் சரி ஒய்ஃபோட படுத்துக்கிட்டு இருப்பான். ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு ஃபிசிக்கலி ஒன்றாக்கலாம் பார்ப்பாங்க. பட் நம்ம ஹீரோட ப்ராப்பராக பண்ண முடியல. எப்போலாம் நம்ம ஹீரோட ஒன்றாக்கலாம் பார்க்குறானோ அப்போ அந்த குழந்தை கரு கிடந்துச்சுல, அந்த விஷயம்லாம் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். இதனால் நம்ம ஹீரோவால் ஒழுங்காக பண்ண முடியல. இதை பார்த்து அந்த ஒய்ஃபுக்கு ஒருத்தமாக இருக்கும். கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ நினச்சி பார்க்குறப்ப ஹீரோ பக்கத்தில் இருக்க மாட்டான். வெளியே வந்து பார்த்தா அந்த ஆளுமே இருக்குமா தெரில, வெறும் இந்த பொண்ணு மட்டும் தான் இருப்பா, சமையலாம் பண்ணிட்டு இருப்பா. இவ்வளோ சேர்ந்த பொண்ணுகிட்ட வந்து, ஆமாம் என் ஹஸ்பண்ட் எங்கேயாவது பார்த்தியா, அவர் எங்கே போடாமல் கேட்குறப்ப இப்படி கை காமிப்பா, ஓ வேட்டையிட போயிருக்காரா, ஆமாம் நீ யார், எதுக்கு இங்கே இருக்க, இந்த மாதிரி தனிமையாக இருக்க உனக்கு பயமா இல்லையா, ஏதோ சொல்லுன்னு சொன்னால் அவள் எதுவுமே பேச மாட்டா, நம்ம மீன் கூட எதுவுமே இருக்க பிடிக்காம அவள் பாட்டு வளைய போயிட்டுருப்பா. இதை பார்த்து நம்ம மீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் டான்லியும் காட்டு போயிருப்பாங்க. ஒரு காட்டு பண்ணி வேட்டையாடிட்டு இருப்பாங்க. அந்த காட்டு பண்ணி உடம்புல இருந்து ஒரு தரவத்தை எடுத்துருவான். சார் இந்த தண்ணியை குடிங்க, ஆண் மீக்கர்ஸ் ஆகும், கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறகுன்னு சொல்கிறப்ப இவனு சரி குடிச்சு பார்ப்பான். பார்த்தா கவுண்டில் செஞ்சுட்ருக்கோம். சரி சார் வாங்க இங்கேருந்து போவோன்னு அந்த காட்டு பண்ணி வேட்டையாடி திரும்ப வருவாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஹீரோ பார்த்து குழந்தை வரும். ஏங்க இங்கேருந்து போனீங்களே சொல்லிட்டு போக மாட்டிங்களா, சரி வாங்க டைம் ஆயிடுச்சு நம்ம இங்கேருந்து போவோன்னு இவர் ரெண்டு பேரும் அங்கேருந்து போகிறா இருக்காங்க. இந்த ஆள் சேர்ந்து அந்த காலுக்கு நட்ஸ்லாம் கொடுத்து அவளை வழி போய்க்கிறதா இருப்பான். நம்ம ஹீரோ சேர்ந்து காரை ஸ்டார்ட் பண்ணுவான். பார்த்தா காரை ஸ்டார்ட் ஆகுது. என்ன சார் கார் ஸ்டார்ட் ஆகலையா, இருக்கு செக் பண்ணி பார்ப்போன்னு காரை திறந்து பார்ப்பீங்க. உள்ளே பார்த்து ஏதோ ஒன்று ஃபீஸ் போயிருந்துருக்கும். சார் நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச மெக்கானிக் ஒருத்தர் இருக்கான், அவனை கூப்பிட்டு பார்க்குறேன்னு சொல்லி மெக்கானிக் ஃபோன் பண்ணுவான். அவன்கிட்ட பேசி பார்த்துட்டு, சார் அவனை பேசி பார்த்தேன், வரதுக்கு நாளைக்கு ஆயிருமா, நைட் நீங்கள் இங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்கும், பேசாமல் இங்கே இருக்குன்னு சொல்கிறப்ப உங்களுக்கு என்ன சொல்ல தெரில, ஏன்னா அந்த தீவில் இங்கே தவிர வர எங்கேயும் தங்கவும் முடியாது, நம்ம இருக்க நட பிடிச்சி போச்சு, சரி இன்றைக்கி இங்கே தங்குவோன்னு நைட்டு ஃபுல்லாக அங்கே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. வழக்கம் போல தான் அந்த ஆள் சமைச்சில் கொண்டு வருவான். இவங்களும் சரி டிக்ஸ்லாம் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஏதாச்சும் பேச ஆரம்பிப்பான். சார் உங்களுக்கு இந்த மங்கோலியாவில் இருக்கிற காட்டுவாசி மக்களை பற்றி தெரியுமா, ரெண்டு புதுசு மாட்டு இருந்தாங்கன்னா அவங்க பொண்ணாட்டி ஷேர் பண்ணிக்குவாங்களாம், இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன், அதை பற்றி உங்களுக்கு திரும்ப கேட்குறப்ப இதை பார்த்து நம்ம மீருக்கு ஒரு மாதிரி இருக்கும். சார் அதோட நான் இப்போதைக்கு செய்ய சொல்ல, சும்மா பேச்சுக்கு சொன்னேன், சரி வாங்க நம்ம தனியாக போவோம்னு சொல்லி நம்ம வீடு தனியாக கூட்டி போவான். ரெண்டு பேரும் யூனி நிற்கிற மாதிரியே நம்ம வீட்டு போட்டு வாங்குவான். என்ன சார் உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா, என் ஒய்ஃபோட ஒன்றுக்கு ஆசையாக இருக்கா, நீ கவலைப்படாதீங்க, அவனும் ஒய்ஃப்லாம் கிடையாது, அவள் தங்கச்சி தான், நான் சும்மா நினச்சி ஒய்ஃப்னு சொன்னேன், உங்களுக்கு நைட்டு அவள் கூட ஒன்றாக்கலாம் ஆசை இருந்தால் தாராளமாக கூட தங்கலான்னு சொல்கிறப்ப நம்ம வீருக்கு ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். இல்லை சார் எனக்கு வேணாம்னு சொல்லி அவன் மட்டும் வந்து கிளம்பி போயிடுவான். சரி நம்ம ரூமில் வந்து உட்காந்தா அந்த ஃப்ளோர் இருக்கும்ல, அந்த பொண்ணு வந்து அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ குனிஞ்சிருக்கிறப்ப அந்த பொண்ணோட இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா. இதை பார்த்து நம்ம ஹீரோ டெம்ட் ஆகிட்டே இருப்பான். கரெக்டாக அப்புறம் பார்த்து ஹீரோன்னு வந்துடுவா. இதனால் நம்ம ஹீரோ போட்டாங்கன்னு கிளம்பி வந்துடுவான். நைட் ரெண்டு பேரும் ரூமில் படுத்துக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோக்கு தூக்கமே வரல, ஒரே அந்த பொண்ணு ஞாபகமாகவே இருக்கும். சரி அப்படியே வெளியே வந்து சீட்டு பற்ற வச்சுட்டு இருப்பானா. அப்போ கரெக்டாக டாண்டி அங்கே வருவார். என்ன சார் உங்களுக்கு அந்த பொண்ணு கொடுக்குற ஆசையாக இருக்கா, அதை அவங்க தூங்கிட்டு இருக்காங்களே வாங்க, எதுவும் நடக்காதுன்னு சொல்லி அந்த வாய் பேச முடியாத பொண்ணையும் நம்ம ஹீரோ ஒரு ரூமில் போட்டுருவான். நம்ம ஹீரோக்கு ஒரு பயமாக இருக்கும். அந்த பொண்ணு சரக்கில் ஊற்றுறப்ப நம்ம ஹீரோ அங்கேருந்து புலந்தான் பார்ப்பான். அப்போ லைட்டாக அவன் கையில் சின்னதாக அடி போட்டுரும். அப்போ அந்த பொண்ணும் கையில் அடிபட்டுறத உறிஞ்சிட்டு இருப்பா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஆசை வந்துடும். சரி அந்த பொண்ணு கூட ஃபிசிக்கல் ஒன்றா இருப்பான். காட்பட நம்ம ஹீரோ வைப்பாங்க. அவள் தூங்கிட்டு இருப்பா. சடனாக டான்லி வந்து நம்ம எழுப்பிடுவான். மேடம் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, வந்து பாருங்கன்னு ரெண்டு ரூம் இருக்குல்ல, அதில் உள்ள சின்ன ஒரு பலகமாக இருக்கும், அந்த பழைய திறந்து விட்டு இங்கேருந்து பாருங்கன்னு சொல்லுவான். பார்த்தா நம்ம மீன் பார்க்குறப்ப ஹீரோவாக அந்த பொண்ணு ஒன்றா இருப்பாங்களே, இதை பார்த்தாலுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதை பார்த்து டான்லி சிரிச்சுட்டு இருப்பான். சடனாக அந்த பொண்ணை பிடிச்சி நம்ம ஹீரோ அவரே பண்ணிகிட்டு இருப்பான். நம்ம மீன் எவ்வளோதான் வேணாம்னு சொன்னாலும் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம ஹீரோ ஒன்றா இருப்பான். அப்படியே என்ன முடிஞ்சு போயிடும். கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினும் ஒரே பள்ளி கொடுத்துருக்காங்க. சொல்லப்போன நேரத்தில்
நடந்தது உண்மையா இல்லை கனவா இந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் ஒன்றும் புரியல. 2 பேரும் ஒருத்தர் பற்றி ஒருத்தர் எதுவும் கேட்காம இருப்பாங்க. 1000 இடத்துல டாண்டி இருக்கார்ல எதுவும் நடக்காத மாதிரி ரொம்ப கேஷுவலாக பேசுவாரா. இதை பார்த்து அவங்களும் நம்பிடுறாங்க நேற்று நடந்தது கனவுன்னு சொல்லி. அந்த ஆள் நம்ம ஹீரோ பார்த்து, சார் நான் அந்த மெக்கானிக் ஃபோன் பண்ணேன் பார்த்தா வரமா தெரியல, நீங்கள் வேணால் என் கூட வாங்க ஒரு 2 பேர் ஒரு பாட்டு வருவோம் அப்படின்னா தான் காரை சரி பண்ண முடியும்னு சொல்கிறப்ப இவனு சார் அவனோட போயிட்டுருக்கான். இப்போ நம்ம ஹீரோன்னு அந்த பொண்ணு மட்டும்தான் தனியாக இந்த வீட்டில் இருக்காங்க. 2 பேர் காரில் போயிட்டே இருப்பாங்களா. பார்த்தா அந்த மெக்கானிக்கோட வீடு வந்துடும். சரி சார் நீங்கள் இங்கே இருங்க நான் உள்ளே போய் ஒன்று பாட்டுறேன்னு சொல்லி டான்லி மட்டும் அங்கே கிளம்பி போயிடுவார். நான் வேறு சும்மா நின்றுட்டு இருக்கிறப்ப பக்கத்துலேயே பார்த்தா தாத்தா இருப்பார். அவர் பார்த்தா டான்லேயே கண்ணு திட்டிகிட்டு இருப்பார். டே நில உருப்பிடாடா அந்த மானை இந்த மானு சொல்லி கெட்டாவது கழுவிட்டு இருப்பார். அண்ட் வீட்டையும் கொடுத்துருன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற மாரி கொண்டும் புரியல. சரி நான் அவன் சிகரெட்டை பற்ற வைப்பான். பார்த்தா கையை பார்ப்பான். சின்னதாக காயடி போட்டிருக்கோம். நேற்று நைட்டு அந்த பொண்ணோட ஒன்றா இருந்தப்போ தான் இந்த காய் நம்ம ஹீரோக்கு ஏற்படுச்சு. அப்படின்னு நேற்று நடந்தது கனவு இல்லையா உண்மைதானா. நேற்று அந்த பொண்ணோட ஒன்றா இருந்தோம்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான்லேயே வந்து, சார் நான் உள்ளே போய் பார்த்தேன் அந்த பயபுலை காணோம், சரி வாங்க நம்ம ஹோட்டலுக்கே போகணுன்னு திரும்ப காரை கூட்டி போயிட்டுருப்பான். அப்போ தான் நம்ம வீட்டுக்கு கேட்பான், ஆமாம் சார் உங்கள் பக்கத்தில் ஒரு பெருசு இருந்துச்சு, அவர் உங்ககிட்ட ஏதோ பேசுகிற மாதிரி இருந்துச்சு, என்ன சொன்னான்னு கேட்டால் அதுவா சார் நீங்கள் எதோ வீட்டையே கொடுத்தீங்க அந்த மாதிரி சொன்னார். கேட்டால் திட்டினான்னு சொல்கிறப்ப அதுவா இந்த பெருசுக்கு ஒரு வேலையே இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அப்பா தான் சார். நான் சின்ன பையனாக இருக்கிறப்ப எங்கள் அப்பா எங்கள் அம்மா போட்டு அபியூஸ் பண்ணிட்டு இருப்பார். தினமும் எங்கள் அம்மா போட்டு அடிச்சுட்டே இருப்பார். அது போக 2வதாக ஒரு பொண்ணோட கூப்பிட்டு வந்தார், அதான் சித்தி. அந்த சித்தி எங்கள் அப்பாவோட சேர்ந்து ரொம்ப டச் பண்ணாங்க. இதை பார்த்து செம்ம கடுப்பாயிருச்சு. ஒரு நாள் அவங்க தூங்கிட்டு இருக்கிறப்ப வீட்டோடி கொளுத்தி விட்டேன். நான் சின்ன பையனில் எனக்கு ஒன்றும் தெரியாது. கொளுத்தி விட்டதில் அவங்க பாட்டு இறந்து போயிட்டாங்க. சத்தியமாக அவங்க சாவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதான் அந்த கிழமை தப்பாக பேசுகிறான்னு சொல்கிறப்ப இதை கேட்டு நம்ம இருக்கு ஷாக்காக இருக்கும். என்னது சின்ன வயசில் அப்பாவுமே கொண்டிருக்கா, இவ எதோ மோசமாக ஆளான்னு சொல்லி நம்ம பயந்துட்டு இருப்பான். அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம மீன் வைப்பாங்க. நம்ம மீனுக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கு. சொல்லப்போனால் நம்ம மீன் ஏதோ விஷயம் பண்ணியிருக்கா, அதை அவங்க குற்றணுச்சே இருக்கும். இதுக்கு மேலே நம்ம இருக்க வேணாம், நம்ம இடத்துக்கு காலனே ஆகணும், சீக்கிரமாக துணியில் பேக் பண்ண சொல்லி துணியில் எடுத்து வச்சுட்ருப்பா. அப்போ பார்த்தா டேபிளில் ஒரு ஃபோட்டோகிராமர் இருக்கும். பார்த்தா டானோட ஃபோட்டோ தான். சின்ன வயசில் அவங்க அப்பா மட்டும் அந்த ஃபோட்டோ அதில் எரிஞ்சு போயிருக்கும். இதை பார்க்க நம்ம மீனுக்கு ஒன்றும் தெரியல. ஆயிரத்தில் இந்த பக்கம் நம்ம 20 டான் வந்துட்டு இருப்பாங்களே. ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம், சார் நேற்று இந்த இடத்துல சில ட்ராப்பில் வச்சுருந்தேன், அங்கே மிருகதான் மாற்றி வாய்ப்பு இருக்குது, வாங்கலை சும்மா பார்ப்போம்னு சொல்கிறப்ப இவனு சேர்ந்து கூட போகிறான். ஒரு ட்ராப்பை போய் பார்ப்பாங்க, மிருகதை மாட்டின மாதிரி தெரில. சரி சார் நீங்கள் அந்த பக்கம் போங்க, அவங்க ஒரு ட்ராப் வச்சுருந்தேன் அதில் தான் மாட்டிருக்குன்னு பாருங்கன்னு சொல்கிறப்ப இவனு சேர்ந்துங்க போவான். பார்த்தா நம்ம தினமாக ஒரு ட்ராப்லேயே கால் வச்சுருவான். பார்த்தா கால் இந்த ஆணி குத்திரும். அவன் போட்டு ஆன்னு கத்திட்டு அந்த ட்ராப் எடுத்துருவானா. பட் பார்த்தா அவனை நிற்க முடியல. அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து உருண்டு கீழே வந்துடுவான். கீழே பார்த்தா ஒரு பாறை இருக்கும். அந்த பாறையிலே மண்டை அடிபட்டு நம்ம ஹீரோ மயக்க மட்டும் கீழே வந்துடுவான். இதை பார்த்து டான் சிரிச்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ செத்து போய்ட்டு நினச்சி அவன் மட்டும் அங்கே கிளம்பி போயிடுவான். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ வருவான் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். பட் பார்த்து ஹீரோ வருமா தெரியல. புதுசாக அந்த இடத்துக்கு இன்னொரு கப்பல் வராங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயின் எப்படிங்க வந்தாங்க அதே மாதிரி தான். ஏண்டி இந்த வீட்டில் பார்த்த இடமே செம்ம சூப்பராக இருக்கே, சரி வான்னு சொல்லி உட்காந்துருப்பாங்களா. கரெக்டாக அப்புறம் வந்து டான்ல எங்கே வருவார். பார்த்தா போகிறப்ப 2 வாரம் போனவங்க ஓரளவு திரும்பி வந்திருக்காங்க. நம்ம வீட்டுக்கு ஒன்றும் புரியல. ஹே ஹஸ்பண்ட் கூட்டி போனில, அவர் எங்கன்னு கேட்டால் அதுவா மெக்கானிக் இருக்கார்ல அவரோட பேசிட்டு இருக்காரு. அவர் கூட சேர்ந்து 1 வாரம்னு சொல்கிறப்ப நம்ம ஹீனால் நம்பவே முடியல. அவள் பாட்டு அங்கடி சுற்றிட்டே இருக்கா. இதை பார்த்து செம்ம கடுப்பாயிரும். நம்ம ஹீனு கூட தனியாக ரூமில் வச்சு, இங்கே பாரு உன் புருஷன் வருவான், நீ இப்போ சமந்து ரூமில் இருக்கணும் புரியுதான்னு சொல்லி நம்ம அடிச்சு வச்சு லாக் பண்ணிடுவான். தென் புதுசாக ஒரு கப்பல் வந்தாங்களே அவங்கள பார்த்து பேசிட்டு இருப்பான். எக்ஸாக்டாக ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோட எப்படி பேசினானோ அதே மாதிரி தான். சார் நீங்கள் பார்த்தீங்களா சிக்கன் உயிரோட இருக்குல்ல, நீங்கள் எந்த சிக்கனை செலக்ட் பண்ணுறீங்களோ அது சூப்பர் ஒன்று வருவேன், எது வேணும்னு சொல்லி அவங்கள அப்படியே பேசி வைக்குவான். ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோக்கு என்னெல்லாம் பண்ணானோ அதில் அப்படியே பண்ண ஆரம்பிக்கிறான். வேணுங்கன்னா அந்த வாய் பேச முடியாத பொண்ணு பக்கத்தில் வர வச்சு அப்படி டெம்ப் பண்ணி வைப்பான். தென் அவங்க 2 பேரும் தனியாக ரூமில் போக வச்சு அந்த ஒய்ஃப் இருக்குல்ல அந்த ஒய்ஃபோட ஓன் வந்துட்டு இருப்பான். இதை பார்த்து அவளுக்கு கோமாயிரும். அவள் போட்டு ஆகான்னு கத்துறப்ப இந்த ஹஸ்பண்ட் கேட்குமா, அவன் போட்டு ரொம்ப கோமாயி, டே என் ஒய்ஃபோடலாம் பண்ணிகிட்டு இருக்க, நீ என்னை எதை ஏமாற்றி அந்த பொண்ணோட ஒன்றா இருக்க வச்சிட்ட என் ஒய்ஃபுன்னு சொன்னால் இதை பார்த்து டானிக்கு சமகடுப்பாயிரும். பக்கத்தில் பார்த்து ஒரு அயன் பாக்ஸ் இருக்கும், அதை சத்து மண்டல் அடித்து அந்த அங்கே கொண்டுருவான். இதில் பக்கத்தில் ரொம்ப மீன் உட்காந்துருப்பாள். அவளுக்கு கேட்கும், 2 ரூமுக்கு நடுவில் ஒரு பழம் இருக்கும்ல அந்த பழம் எடுத்து நடக்காத பாப்பா. அங்கே நடந்ததில் பார்த்தோன்னே அவளுக்கு அள்ளு விட்டுரும். இதை பார்க்குறவ புரிஞ்சுக்கிறா. அப்போனா இப்போதைக்கு நம்ம ஹஸ்பண்ட் உருடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவர் ஏதாவது பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பான்னு சொல்லி நம்ம ரொம்ப பயந்து போயிருப்பா. அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வைப்பாங்க. பார்த்து அடிபட்டு இருந்தால எப்படி ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம உருப்பிடிச்சிட்டான். லைட்டை கண்ணு முடிச்சு பார்த்து நொடி நடந்துகிட்டே இருப்பான். எப்படியும் அவங்க தங்கி இருந்து அந்த இடத்துக்கு வந்துடுவான். அவனுக்கு நல்லாவே புரியுது டான்லேயே பண்ணியிருக்கான்.
வேண்டுதான் நம்ம விட்டு இருக்கான்னு சொல்லி அவனுக்கு எல்லாமே தெரியும். டான்லிக்கு நம்ம ஹீரோ பார்த்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும். பட் எதுவும் நடக்காத மாதிரி, சார் நீங்கள் எங்கே போயிட்டீங்க, நீங்கள் போட்டு காட்டுக்குள்ளே போயிட்டீங்க, சடனாக காண போயிட்டீங்க, உங்களை எங்கெங்கெல்லாம் தென்ன தெரியுமா, சரி வாங்க உங்களை உள்ள கூட்டி போகிறேன்னு சொல்லி நம்ம மீன் தனியாக ரூமில் இருந்தால அந்த ரூம்குள்ளே கூட்டி போயிடுவான். 2 பேரும் அந்த ரூமில் அடைச்சி வச்சிருவான். அதே நேரத்தில் பக்கத்து ரூமில் பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை அப்படியே பேக் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினை பார்த்து, இங்கே பாருமா, நம்ம இதுக்கிட்ட ஒரு நிமிஷம் இங்கே இருக்க வேணாம், வா நம்ம இங்கேருந்து போயிடுவோன்னு நைஸாக வெளியிட்டு இருப்பாங்களா. அப்போ லைட்டாக அந்த கதவில் சின்னதாக ஒரு கேப் இருக்கும். பார்த்தா புதுசாக அந்த கப்பில் அடித்து கொண்டுருப்பாள். இதை பார்த்து நம்ம ஹீரோ கல் விட்டுரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்கேருந்து போயிடுவோம்னு சொல்லி நம்ம ஹீரோ வேகமாக சொல்லி வருவானா, லைட்டாக ஒரு பொருள் இடிச்சிருவான். இந்த சவுண்ட் உள்ளே இருக்கிற இருந்தாலும் கேட்டுரும். வெளியே வந்து பார்க்குறப்ப யாரும் இருக்குமா தெரில. பார்த்தா நம்ம ஹீரோ உடத்துல விழுந்து இருப்பான். இவனுக்கு பஸ் சந்தேகம் வரல. 2 பேர் அந்த ரூமில் இருக்க நினச்சிட்டு இருக்கான். சரினா அந்த கொலை பண்ண அந்த பொண்ணை மூட்டை கட்டி எவ்வளோ தூக்கிட்டு வந்திருப்பானா. எங்கே நம்ம ஹீரோட கால் பட்டு சவுண்ட் கேட்குமா. இதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடுறான். சரி அந்த பக்கம் வந்துட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோக்கு எங்கே போனே தெரில. அந்த வீட்டுக்கு கீழே ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும், அதுக்கு ஒழிஞ்சிட்டு இருப்பான். அப்போ தான் கரெக்டாக பக்கத்தில் இந்த பொண்ணோட போன இருக்கும். அவளுக்கு பார்த்து இன்னுமே அந்த உயிர் இருக்கும். நம்ம ஹீரோ பார்த்தோன்னே, ப்ளீஸ் நான் என்னோட காப்பாற்றுங்க, என்னை இங்கேருந்து உயிரோட கொண்டு போங்கன்னு சொல்லி கத்திட்டு இருப்பாளா. இதனால கேட்பான். பட் கீழே நம்ம ஹீரோ ஒழிஞ்சிக்க அவனுக்கு தெரியவே இல்லை. வந்தவ செம்ம கோவத்தை சுற்றில் எடுத்து, ஏண்டி நின்று சாகலையா, செத்துருன்னு சொல்லி மண்டையில் போட்டு அடின்னு அடிப்பான். அவ்வளோதான், அந்த பொண்ணை சாப்பிட்டு முடிஞ்சு போயிடும். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு கஷ்டமாயிரும். எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பான். இப்போ இவங்க இங்கேருந்து எப்படியே தப்பிச்சு போய் ஆகணும். நம்ம ஹீரோட காரு இப்போதைக்கு ரிப்பராக இருக்கு. சரி அதை டானோட கார் இருக்கே, அதை ஆட்டையை போட்டுருவோன்னு சாவி ஆட்டையை போட்டுருவான். நம்ம ஹீரோனை கூட்டி வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுவான். இந்த சவுண்ட் ஒன்று கேட்டுரும். செம கடுப்பாக தோத்துட்டு வரப்ப நம்ம ஜஸ்ட்டு மிஸ்ஸு கார் எட்டு வேகமாக கிளம்பி போயிடுவான். இதை பார்த்து டானிக்கு செம கடுப்பாயிரும். இவங்க இங்கேருந்து போனாங்கன்னா கண்டிப்பாக போலீஸ் பார்ப்பாங்க. நம்ம சோழே முடிஞ்சிட்டு சொல்லி பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ கார் விட்டு போயிட்டே இருப்பான். ஹீரோன் அழுதுகிட்டே இருப்பா. சாரிங்க என்னை மன்னிச்சிருங்க, நானும் ஒரு திறமையை கூட்டி வந்தேன், என்னை மன்னிச்சுங்கன்னு சொல்கிறப்ப இல்லைனாமா இருக்குது, இனிமேல் நடக்குன்னு தெரிஞ்சால் நீ கூட்டி வந்திருப்ப, இல்லை கவலையிலன்னு சொல்கிறப்ப இல்லைங்க எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சேன் நீ கூட்டி வந்து சொல்கிறப்ப நம்ம இருக்கு ஷாக்காக இருக்கும். என்னது உனக்கு தெரியுமா, நான் அந்த பொண்ணு கூட ஒன்றாந்து உனக்கு தெரியுமான்னு கேட்குறப்ப அவள் தெரியும் சொல்லுவா. இதை பார்க்க நம்ம இருக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அப்போ நம்ம ஹீங்கிட்டு பேசுறதுனால முன்னாளுக்கு ரோட்டை பார்க்காம இருப்பான். ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு மரத்துலேயே சொருகிடுவான். அதுக்கப்புறம் என்ன, டான்லி வந்து 2 பேரும் பிடிச்சி கொண்டு வருவான். தனியாக ஒரு ரூம்குள்ளே கட்டி போட்டுருவான். நம்ம எழுதிட்டே இருப்பா. சாரிங்க என்னை மன்னிச்சிருங்க, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு அப்படியே கதை ஃப்ளாஷ்பேக் நோக்கி போகுது. பார்த்தா படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம டிப்ரெஷன் போயிருப்பால, தினம் குடிச்சிட்டு நைட் வீட்டுக்கு வந்திருப்பான். இதை பார்த்து ஈனே கஷ்டமாக இருந்திருக்கும். நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்மள என்ன புதுசாக ஒரு பொண்ணை பார்ப்போம், அந்த பொண்ணோட ஃபிசிக்கலி ஒன்றா இருக்கட்டும், அப்போது தான் நம்ம ஹஸ்பண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹாப்பியாக வாழலாம்னு சொல்லி நம்ம நடிச்சிருந்துருப்பா. அதுக்காக படத்தோட ஸ்டார்டிங்கில் லேப்டாப் எடுத்துருப்பா. இதை பற்றி ஆன்லைனில் பார்க்குறப்ப தான் டான்லி போய் தெரிஞ்சிருக்கும். சேர்ந்து ஃபோன் பண்ணப்போ அவன் தான் பேசியிருந்திருப்பான். அவன் தான் இடத்துல குறை சொல்லியிருந்திருப்பான். அதுக்காக நம்ம கூட்டி வந்திருப்பா. பட் கடைசியில் பார்த்தா அவள் சைக்கோ வந்திருக்கான். ஆக்சுவலாக டானோட வேலை என்னென்னா, இந்த மாதிரி இன்டர்நெட்டில் ஒரு வெப்சைட் வச்சுருப்பான். இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆன்ம பிரச்சனை இருக்கா, நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க, இங்கேருந்து உங்கள் ஹஸ்பண்ட் சரியாக வரும் போட்டிருப்பானா. அதை பார்த்து நிறைய பொண்ணுங்களும் அவங்க ஹஸ்பண்டையும் கூட்டி வருவாங்க. ஸோ அந்த வாய் பேச முடியாத பொண்ணை அந்த ஹஸ்பண்டோட ஒன்றா இருக்க வைப்பான். அதே நேரத்தில் இவன் அந்த ஒய்ஃபோட ரூமுக்கு போய் அந்த ஒய்ஃபோட ஒன்றா இருப்பான். இதுதான் டானோட வேலை. அந்த ஒய்ஃபால் அந்த ஹஸ்பண்டோட சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களே அவங்க ஹஸ்பண்டை வேணுதே கூட்டியிருந்தாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களை அனுபவிச்சு அவங்கள இங்கேருந்து விட்டுருவான். ஸோ அவங்க போலீஸ்லையும் போக மாட்டாங்க. பட் கடைசியாக வந்தவங்க கற்றுனாங்களே, வேறு வழி இல்லாமல் இவனு கொண்டுட்டான். அவங்க கொன்னதை இவங்க ஒரு பாட்டாங்களா, அதான் பிரச்சனையாச்சு. நம்ம ஹீரோயினு பிடிச்சி வச்சுட்டான். அதனால தான் நம்ம ஹீரோ பார்த்து சாரிங்க என்னை மன்னிச்சிருங்க, என்னால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சுன்னு அவப்பட்டு அழுதுகிட்டே இருப்பாளா. இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு என்ன சொல்லி தெரில. கரெக்டாக அப்பன்னு பார்த்து டார்லிங் வந்துடுவார். 2 பேர் பணத்தையுமே புதைச்சிட்டான். திடீர்னு இவங்களை பார்த்து, சரி நீங்கள் தான் நான் கொண்டதை பார்த்தீங்க, இதுக்கடுத்து உங்களை விட்டா எவ்வளோ இருத்த ஆபத்து, உங்களையும் கொல்ல போகிறேன்னு நம்ம ஹீரோவில் கத்தி வச்சு நம்ம ஹீரோ கொல்றதா இருப்பான். கரெக்டாக அப்பன்னு பார்த்து அந்த டாண்டி யாரும் பேசுறதுக்கு அப்புறமா இருக்கும். வெளியே வந்து பார்த்தா 2 போலீஸுங்க வந்திருப்பாங்க. இதை பார்க்குறவனுக்கு என்ன செய்ய தெரில. அவங்க 2 பேர் கை காலம் கட்டி போட்டு வாயில் டேப் போட்டிடுவான். போலீஸு டான்லியை பார்த்து, டான்லி இந்த மாதிரி அந்த தீவுக்கு 2 கப்பலிங்க வந்தாங்களாம், பட் வந்தவங்க காணாம போயிட்டாங்க, அதை ஒன்றும் பார்க்க வந்தேன், இவங்க இங்கேயும் வந்தாங்கன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து காமிப்பான். அது பார்த்தா வேற ஏதாவது கப்பல், அப்போனா இவங்களுக்குலாம் முன்னாடி எவனைங்க வந்திருக்கான் போல, அவங்களே தான் பண்ணியிருக்கான். ஆனால் போலீஸ்கிட்ட எதுவும் நடக்காத மாதிரி, என்ன சார் நீங்கள் ஏமா சந்தேக போகிறீங்க, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, லீவ் டைம் அப்போ நம்ம கடைக்கு வாங்க, சூப்பராக முடிச்சுட்டு போங்க, மற்றபடி இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறப்ப, அப்படியா சரியா நாங்கள் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு 2 போலீஸ் அங்கேருந்து போகிறா இருப்பாங்களா. நம்ம ஹீரோனுக்கு போலீஸுங்க சவுண்ட் கேட்கும். எப்படியாவது இங்கே தப்பிச்சாகணும்னு சொல்லி காலை யூஸ் பண்ணி பக்கத்தில் பொருட்களாக இருக்கும்ல, அதை போட்டு மிதிச்சிட்டே இருப்பா. இந்த சவுண்டு வெளியே இருக்கிற போலீஸ் கேட்கும். ஆமாம் அந்த ரூம் என்ன சவுண்ட் கேட்குது,
உள்ள என்னக்குன்னு கேட்டால் அதுவா சார் சும்மா ஆடெல்லாம் கட்டி போட்டிருக்கேன் அதான் இருக்குன்னு சொல்லுவான். பட் பார்த்தா ஆடுங்கெல்லாம் வெளியே வேஸ்ட்டில் இருக்கும். என்னையா ஆடெல்லாம் வெளியே இருக்குது உள்ள ஆடு இருக்குன்னு சொல்கிறியே, இது நான் போய் பார்க்குறேன்னு ரூமை வந்து பார்ப்பாரா. பார்த்தா நம்ம ஹீரோயின் கட்டி போட்டிருப்பான். யோ என்ன பண்ணி வச்சிருக்க யாருங்கன்னு கேட்குறப்ப அவனுக்கு செம கடுப்பாயிரும். காத்தி எடுத்து அந்த போலீஸ் கழுத்து ஒரு சொருக்கு அதனால இங்கே மர்கேசாலா. அதே நேரத்தில் இன்னொரு போலீஸ் இருந்தார்ல அவருக்கு இதை பார்த்து அள்ளு விட்டுரும். உடனே வாக்கி டாக்கி எடுத்து மற்றவங்களும் ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்காரா. அவர் வயசான ஆள் பெருசாக அவரால் மூவ் பண்ண முடியல. டான்லி அப்படியே ஒரு பக்கத்தில் வந்து அவர் மண்டையில் ஒரே போடு அவ்வளோதான் அவர் கதை முடிஞ்சு போச்சு. இதை பார்த்து ஹீரோயின் பயந்து போயிடுவாங்க. எனக்கு இருந்தது ஒரே ஒரு நம்பிக்கை அதுவும் போச்சுன்னு இருக்கிறப்ப பக்கத்தில் இருந்து வாய்ப்பு பேச முடியாத பொண்ணு இருப்பா. அவங்களுக்கு நம்ம ஹீரோயினி பார்க்க பாவமாக இருக்குது. சரின்னு டான்லிக்கே தெரியாமல் அவங்க 2 பேரோட கை கட்டி அவுத்து விட்ருவா. அவங்களும் அவனுக்கே தெரியாமல் எஸ்கேப் போயிடுவாங்க. இந்த பக்கம் அவன் 2 போலீஸ்கார பணத்தை டிஸ்போஸ் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்ப்பான். அவங்க 2 பேரும் இருக்கிற மாதிரி தெரில. பக்கத்தில் இந்த பொண்ணு மட்டும் தான் இருப்பான். அடி பாவி அவங்களை தப்பி கொட்டியா மவளே அவங்க கதையை முடிச்சுட்டு வந்தோன்னு பார்க்குறேன்னு சொல்லி சமகோத்தில் இருந்து கிளம்பி போவான். பார்த்தா அவங்க இருக்கிறது காட்டு போகுது தானே. நம்ம ஹீரோயின் ஓடிட்டே இருப்பாங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து நம்ம ஹீரோ பார்த்துருவான். நம்ம ஹீரோக்கு டானிக்கு செமையாக சண்டை வரும். பார்த்தாங்க அந்த அனிமல் ட்ராப்பில் வந்துருக்கோம். அதில் இருக்கிற ஆண் எடுத்து அவன் கையில் ஒரு குத்து. பட் அதெல்லாம் அவனுக்கு பெருசாக வலிக்குமா சண்டையாக போட்டுட்ருப்பாங்க. கரெக்டாக அப்பன்னு பார்த்து துப்பாக்கிட்டு சுரமாக சொல்லி கேட்கும். பார்த்தா அந்த வாய் பேச முடியாத பொண்ணு தான் அங்கே வந்திருப்பா. அவங்கள விடுங்கிற மாதிரி துப்பாக்கி எடுத்து காமிச்சிட்டு இருப்பாளா. இதை பார்த்து இவனுக்கு கடுப்பாயிரும். எல்லாத்துக்கும் நீ தாண்டி உன்னை கூட வேலையை முடிஞ்சு போயிடும் உன்னை கொல்ல மாட்டேன்னு அப்படியே பக்கத்தில் வருவாரா. இதான் நம்ம இரு கட்டான ஸ்டாட்ஸாக இருக்குது. உடனே இந்த ஆண் எடுத்து டான் நெஞ்சிலி ஒரு சொருக்கு அவன் அப்படியே மேலேருந்து கீழே தள்ளி விட்றப்ப உருண்டடி கீழே விட்டே இருப்பான். ஆணி கரெக்டாக ஹார்ட்டில் குத்தினால அவ்வளோதான் டானோட சாப்டர் முடிஞ்சு போச்சு. எப்படி ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம ஹீரோயின் உயிர் படிச்சிட்டாங்க. பட் அந்த வாய்ப்பு பேச முடியாத பொண்ணு இருக்கால அவளுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். டாலி போனதுட்டு உட்காந்து லைட்டாக அழுதுட்டு இருப்பா. இப்போ வரைக்கும் அந்த பொண்ணை பற்றி தெரில அது அந்த டாலோட தங்கச்சியா இல்லை ஒய்ஃபா எதுவும் நமக்கு தெரியாமல் இருக்குது. எப்படி நம்ம ஹீரோனும் சேஃப் உயிர் படிச்சிட்டாங்க. 2 பேரும் ரொம்ப சோகமாக கப்பல்ட்டு அவங்க ஊருக்கு வந்துட்டு இருப்பாங்க. இதோட டீப் ட்ராப்புங்கிற இந்த படம் முடியுது. இது ரியல் லைஃப்பில் உண்மையாகவே கொரியல் நடந்த ஒரு சம்பவம். பட் ரியல் லைஃப் கப்பலை பற்றி இந்த ஒரு விஷயம் லீக் பண்ணப்படலை. அந்த கதையை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுக்கப்படுச்சு. சொல்லப்போனால் அந்த படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு டான்லி படம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இந்த படம் பார்க்கலாம். பட் அந்த படத்தில் அடல் கண்டென்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் அப்புறம் வச்சுக்கோங்க. அடுத்த நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.